அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ மட்டன் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு, பட்டை கிராம்பு ஏலக்காய், தூள் கரம் மசாலா ஒரு 3-4, ஒரு ஏலக்காய், 2-3 கிராம்பு, 2-3 பட்டை, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, மிளகு ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். எடுத்து மிக்ஸியில் போட்டாச்சு. மூடி க்ளோஸ் பண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது கூடவே நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது கூட இந்த வெங்காயத்தையும் போட்டு ஒரு சுற்று இறக்கிடணும். கொஞ்சம் மையாக அரைச்சிக்கணும். ரொம்ப குழம்பு இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நரம் நசம் தட்டினா மசாலா அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அரைச்ச மசாலா எடுத்து வச்சுட்டு கூடவே தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் தாளி ஊற்றி தேவையான கரம் மசாலா போட்டுக்கலாம். ஊற்றி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 4 வெங்காயம், 4 தக்காளி, கூடவே 2 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு எண்ணெயில் போட்டு தாளிச்சுக்கலாம். நான் இப்போ செய்கிறதுல 1 கிலோ கறி க்ளீன் பண்ணி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். சாப்ஸுக்குன்னு கேட்டால் கட்டி கொடுப்பாங்க. காலையில் எலும்போட சாப்பிட்டு கட்டி கொடுப்பாங்க கறியை. அது இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் ஆனதுக்கப்புறம் கூடவே அரிசி வச்சாங்க. பச்சை மிளகாய் எடுத்து போட்டு நல்லா வதக்கி மசாலா அரைச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடிக்கு மேலே தேங்காய், ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதிலே போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குழம்புக்கு இறக்கும்போது ஊற்றி இறக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கணும். இப்போ கறி போட்டுலாம் எடுத்து வச்சுருக்கிற கறியை இந்த மாதிரி சாப்ஸ்க்குன்னு கேட்டால் இந்த மாதிரி வெட்டி கொடுப்பாங்க. கறியை நீட்டாக தட்டி கொடுப்பாங்க. எலும்போடு சேர்ந்து இது நல்லாயிருக்கும். இது எல்லா வகையான சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், இது பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். விட்டுருலாம். கறியெல்லாம் போட்டாச்சுன்னா கூட மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், ஒரு 4 தண்டு மிளகாய்த்தூள், ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். மிளகு ஒரு 2 ஸ்பூன் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் நல்லா காரமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இது பார்த்து போட்டுக்கணும். போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டாச்சு. கூடவே இப்போ அரைச்சி வச்சுருக்கிறது மசாலாவையும் போட்டுடணும். போட்டு நல்லா எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் சிம்லையும் வதக்கி வேக விட்டுரும். கூடவே 1 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் பத்தலைன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்து போட்டு நல்லா இந்த மசாலா அரைச்சி தண்ணியும் போட்டு ஊற்றி நல்லா கிளறி விட்டு உப்பு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ஒரு 1-2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினா போதும். போட்டு இப்போ நல்லா கிளறி விட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம்.
நல்லா வெந்துருச்சு. அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு ஊற்றிடலாம். தண்ணி அரைச்சிட்டு அவ்வளோதாங்க, நம்ம சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இறக்கும்போது கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.